சிவாய அம்பா சித்தர் பீடத்திலிருந்து சுயம்புத்துநாதனுடைய அருள்வாக்கு. இன்றைய தினம் தொழில் பண்ணுவதில் எப்படி, வேலைக்காரருக்கும் முதலாளிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? எல்லாமே எல்லா மக்களுமே நல்லபடியான ஒரு வாழ்க்கை, மனித ஜீவன் தான் எல்லாம். தொழில் பார்த்தா தான் 10 பேர் 10 கை சேர்ந்து தட்டினால்தான் யோசை. அதுபோல் ஒரு முதலாளிக்கு 10 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா தான் முதலாளி. அந்த முதலாளி கொண்டு போய் 100 பேர்கிட்ட சேர்த்தா தான் நமக்கு கூலி. அப்போ அந்த முதலாளியை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த முதலாளி நாமளே வளர்ப்பார். இதுதான் வாழ்க்கை. எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் உழைப்புக்கு முதல் இடம் கொடுங்க. உழைப்புக்கு முதல் எல்லாத்தையும் உழைக்கணும், வேலை செய்யணும், தொழில் பார்க்கணும், சுயமாக நிற்கணும். அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. கடன் வாங்கணும், அங்கே போயிடணும், இங்கே போயிடணும், குழு எடுக்கணும், அங்கே கோயிலுக்கு போயிடணும், இந்த கோயிலுக்கு போயிடணும், கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்கணும், இந்த கடனை கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வராதிங்க. நல்ல வேலை பாருங்கள். கடன் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஐயா பொறுங்க, 10 நாள் வேலை பார்த்து சம்பளத்தை தாரேன், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேலை பார்த்து தாரன்னு சொன்னால் எப்பேற்பட்ட கடன்காரனாக இருந்தாலும் மனம் இறங்கி நம்மளோட உட்காந்து பேசுவான். வேலை பார்க்குற பையன், அவனை குறை சொல்லக்கூடாது. இப்புள்ள நேரத்தில் பணத்தை வாங்கி எல்லாம் செலவழிக்காங்க. புருஷன் பொண்டாட்டி நல்ல ஜெயின்னு செலவழிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. இந்த ஊரை விட்டு ஓடி போன பிறகு அந்த அசிங்கம் யாருக்கு? அவங்க தாய் தகப்பனுக்கு. எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த தொழில் அசிங்கம். அப்போ இப்போ இந்த தொழிலை கொடுத்தோம்னா நாளைக்கு இப்படி ஊரை விட்டு ஓடிட்டோம்னா எப்படி? அப்போ அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பாதிக்கப்படுறான். வாழ்க்கும்போது அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. எவ்வளோடைய கஷ்டங்களை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, சிந்திங்க. உழைப்பை கைவிடாதீங்க. உழைச்சால்தான் பலம். நம்ம எவ்வளோக்களோ வேலை பார்க்குறோமோ வேலை பார்க்க நமக்கு கூலி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த முதலாளி நமக்கு யார்? நம்முடைய தலைக்கு மேலே இருக்கிற ஒரு இறைவன் உருவம் தான். தலைக்கு மேலே இருக்குன்னா சிலர் சொல்லுவாங்க, தலைக்கு மேலே என்ன முடி தான் இருக்குது அப்படிம்பாங்க. அது இல்லை, அந்த முடிக்கு உள்ளே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூளை. அந்த மூளையை கொஞ்சம் செயல்படுத்துங்க. இந்த மண்டைக்குள்ளே இருக்க இந்த மூளையை கொஞ்சம் செயல்படுத்தி அந்த மக்களை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், உங்கள் தாய் தப்பனை பாருங்கள், உங்கள் அண்ணன் தம்பியை பாருங்கள், உங்களுடைய பேரம்பேத்திகளை பாருங்கள், உங்களுடைய சொக்காரங்களை பாருங்கள், உங்களுடைய உறவுகளை பாருங்கள். உங்கள் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்தால் எத்தனை கைகள் இருக்குது? அப்போ அத்தனை கைகளுக்கும் நாம் கை கொடுக்கலாம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. பூமியில் வந்து நம்ம என்ன செய்தோம், என்ன சாதிக்க போகிறோம்ங்கிறத தான் பார்க்கணுமே தவிர நாம் பூமியில் பிறந்துட்டோம், எதுக்கோ பிறந்தோம், எதுக்கோ வளர்ந்தோம்னு போகக்கூடாது. நல்ல உழைப்பை நம்பிடுங்க, உயர்வு தெளிவாக வரும். எவ்வளோக்கெவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ உழைப்பில் தொட்டதெல்லாம் தொடங்கும், வெற்றியாக இருக்கும். இது குருநாதனுடைய வாக்கு, சுயம்புத்துநாதனுடைய வாக்கு, பாண்டி முனியோட வாக்கு. முனி வாக்கு மட்டுமல்ல, 18 சித்தருடைய வாக்கும் இதுதான். நீங்கள் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வில்லங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கதாநாயகனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பு என்றைக்கும் கை கொடுக்கும். மற்றது கை கொடுக்காது. கடன் கை கொடுக்காது. கடனை சிந்திக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் கடன் கொடுக்காம வெற்றியாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். நல்ல உழைங்க, வெற்றியாக இருக்கும். கடன் தானாக போகும். கடன் இல்லாத வாழ்க்கையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையுமே உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர். அதுதான், வேறு எதுவுமே இல்லை. நோயும் இருக்கக்கூடாது, கடனும் இருக்கக்கூடாது. மன நிம்மதி கிடைக்கும், மன ஆசை கிடைக்கும், மன பாசம் கிடைக்கும். எந்த ஒரு காரணத்துக்கும் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உண்மையான கருத்து. இது 18 சித்தருடைய வாக்கு. இந்த அருள் வாக்கு வந்து முனியாண்டியுடைய வாக்கு அப்படிங்கிறத நாங்கள் மனதில் எண்ணி உங்களுக்கு நாங்கள் அந்த காலத்தில் இந்த பயந்து உங்களுக்கு அனுப்புகிறோம். இதை நீங்கள் மனமாராமல் நினச்சி கொஞ்சம் யோசனை பண்ணி முயற்சி பண்ணி பிறர் தீங்கு நினைத்தாலும் அவருக்கு நாம் தீங்கு நினைக்க வேண்டாம். அந்த தீங்கை மாற்றி விடுங்க. அவங்கள மன்னித்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்க. ஒரு கோபத்தில் வந்து ஒருத்தன் வந்து நம்மளை அவதூறாக பேசினாலும் அந்த பேச்சுக்கு கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து, பேசாதப்பா நீ போ, அவனுக்கு ரூபாதாரம் சொல்லுங்கள், அவன் மாறி போவான். அவன் பேசினாலும் நம்மளும் பேசணும்னா ரெண்டும் போட்டி போகாமல் ரொம்ப இடைஞ்சல்கள் வரும், துன்பங்கள் வரும், பகை வரும். அந்த பகையை உருவாக்க வேண்டாம். மக்கள் மத்தியில் உட்கார்ந்து ஜெயிக்கணும். உறவு மக்கள் உட்கார்ந்து வாழணும். பிள்ளைகளோடு உட்கார்ந்து சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு ஒரே இது நல்ல உழைப்பு ஒன்று தான். உழைத்தாலே வெற்றி, மன நிம்மதி, மன சந்தோஷம், நோய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத துன்பமும் இன்பமாய் வாழலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நாராயணா சிவ சிவாய நம சிவாய.